குருதசை நடக்கிறப்ப ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் இந்த இடங்கள்லாம் போய் சாமியை வழிபட்டு வர்றாங்க. இப்போ இந்த இடங்களுக்கெல்லாம் போக முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளூரில் இருக்கிற சிவன் கோயிலில் போய் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, தட்சிணாமூர்த்தி வேறப்பா, ஜாதகத்தில் வர குரு வேறன்னு சொல்கிறாங்க. எங்கும் நிறைந்த பரம்பொருள் ஒன்றே. பகவான் கீதையில் என்ன சொல்கிறாரு, எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் பொறுப்பு, எதுவுமே தெரியாதவனுக்கு என் பொறுப்புங்கிறார். சிவா, ராமா, கிருஷ்ணான்னு என்ன வணங்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், மற்ற செயலை நான் நடத்தி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாம் தெரிஞ்ச ஞானிகள், முனிவர்கள், சீடர்கள் இவங்க எல்லாருமே காலதாமதமாய் போய் இறைவனை அடைஞ்சிருக்காங்க. ஆனால் எதுவுமே தெரியாத கண்ணப்ப நாயனார் 3 நாளில் போய் இறைவனை அடைஞ்சிருக்காரு. அப்போ முக்தி அடையிறதுக்கு படிப்போ ரிச்சுவலோ முறையோ கிடையாது. நல்ல மனதார பக்தி இருந்தாலே போதும், முக்தி அடைஞ்சிடலாம். தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பான நல்ல செயல்.